வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்கள் எல்லாருமே மென்டலி ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் அரசியல் பற்றி பேசி, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசி, உங்களை டென்ஷன் பண்ணாமல் டெக்னாலஜியை பற்றி பேசலான் இருக்கேன். டெக்னாலஜிலேயே வச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டினா அது துபாய். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய நகரம் அது துபாய். யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சிட்டி தான் துபாய். துபாய் அப்படிங்கிறது காடுகளே இல்லாத ஒரு பகுதி, இயற்கையாக ஆறுகள் ஓடாத ஒரு பகுதி. அது மட்டும் இல்லை, நம்ம ஊர் மாதிரி மலைகள் குன்றுகள் அப்படின்னு காணப்படாத ஒரு பகுதி. இது அங்கங்க இயற்கை காணப்படுகிறது, ஒரு பசுமை காணப்படுதுன்னா அது மக்களால் செயற்கையாக டெக்னாலஜி, அதாவது விஞ்ஞானத்தின் உதவியோடு உருவாக்கின ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே விவசாயம் அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஒரு 500 ஏக்கராக்கு நஞ்சை, 500 ஏக்கரா குஞ்சைன்னு ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, வாய்க்கால் தண்ணின்னு ஓடுற மாதிரி எந்த இடமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி பழங்கால கோவில்கள், கோட்டைகள், அரண்மனைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு துபாயில் எதுவுமே கிடையாது. ஏன்னா 1950 வரைக்குமே அது ஒரு மீனவர் நகரமாக இருந்துச்சு. கடலோரத்தில் மீன் பிடிக்கிறது தான் அவங்களோட தலையாய வேலையாக இருந்துச்சு. அதனால் மீனவர்கள் அதிகமாக இருக்கிற நகரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான கிராமங்களாக தான் அந்த இடம் இருந்துச்சு. ஆனால் 1960 தான் முதலாக துபாயில் பெட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் துபாய் அப்படிங்கிற கருப்பு குதிரை, கச்சா எண்ணெய் குதிரை, டெக்னாலஜி அப்படிங்கிற ரேஸில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு உலக நாடுகளில் முதலாவதாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் துபாய்க்கு ஏறுமுகம் தாங்க. 1970, 80களில் உலக நாடுகளுக்கு பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க துபாய். அது மூலிமா கிடைக்கிற காசை வச்சு அவங்களோட இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு போர்ட் துறைமுகம் கட்டுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனால் 90களுக்கு அப்புறம் அரசாங்கம் எடுத்த முடிவு என்னென்னா, இந்த பெட்ரோலை மட்டுமே நம்ம நம்பி இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம நகரத்தை சுற்றுலா நகரமாக மாற்றுவோம் அப்படிங்கிறத முன்மொழியாக இருந்தாங்க அந்த நாட்டு அரசாங்கம். அதன் அடிப்படையில் 90கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 9 வருஷம் பெஸ்ட் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி புர்ஜ் அல் அரப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை 1999 ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ துபாய் டூரிஸ்ட் சிட்டியாக மாறுறதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பால் ஜமைரா அப்படிங்கிற ஒரு செயற்கை தீவை உருவாக்குனாங்க. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நேஷனல் ஜியாகிரபிக் சேனல்ல அடிக்குறுக்கா போட்டுட்டே இருப்பான். அதுதான் தென்னை மரமாட்ட ஒரு தீவை உருவாக்குனாங்க இல்லைங்களா? அதுவும் 2வது காரணமா இருந்துச்சு துபாய் மிகப்பெரிய சுற்றுலா சிட்டியா மாறுறதுக்கு. அதை தொடர்ந்து புர்ஜ் கலீஃபா, இவர் தாங்க இந்த காணொலியோட கதாநாயகனே. ஏன்னா உலகத்தோட ஒட்டுமொத்த டெக்னாலஜியுமே அங்கதான் இருக்குது. இது உலகத்திலேயே வச்சு உயரமான பில்டிங் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது 2004 கட்ட ஆரம்பிச்சு 2010 ஜனவரி 10 தான் ஓப்பன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மொத்த உயரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், அதாவது 2717 அடி வரைக்கும் இருக்குது. இதில் 160க்கும் மேற்பட்ட மாடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போகிற லிஃப்ட் இருக்குது. ஒரு 32 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற லிஃப்ட் அங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. ஆனால் இந்த கட்டுமானத்தை கட்டுறதுக்கு முன்னாடியும் இப்போ கட்டுனதுக்கு அப்புறமும் சந்திச்சுக்கிட்டு இருக்க சவால்களும் ஏராளம். அத்தனை சவால்களையும் அவங்க சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு உதவியாக இருக்கிறது, ஊன்றுகோலாக இருக்கிறது இப்பத்த டெக்னாலஜி தாங்க. அப்படி அவங்க சமாளித்த சவால்களில் முதல் விஷயமே வெயில் தாங்க. இப்போ கட்டுமானம் கட்டுறப்ப கான்கிரீட் போட்டால் அது ஒரு சில நேரங்களில் காஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு பல ஆயிரம் தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. தொழிலாளர்கள் அவங்க வேலைக்கு எடுத்து வேலையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மக்கள்னால வேலை கூட செய்ய முடியல, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த கவுண்டமணி செந்தில் கூப்பிடும் இல்லைங்களா, சப்போஸ் கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும் அப்படின்னு, அந்த மாதிரி இருந்துச்சு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ இதையெல்லாம் எதிர்கொள்ளும் விதமாக நம்ம டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பகல் வேலையை நைட்டாக மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கான்கிரீட் ஊத்துறப்ப அதில் சில்லுடு வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐஸ் கியூப் மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐஸ் மிக்சடு கான்கிரீட்டை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் 15,000க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் புர்ஜ் கலீஃபாவை உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒற்றுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ்க்கு கூலிங் ஸ்டேஷன் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தண்ணீர் வசதி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருந்தாங்க. பில்டிங் உயர உயர அவங்களுக்கு பிரச்சனையும் அதிகரிக்குது. அடுத்த பிரச்சனை என்னன்னா காற்றின் அதிகப்படியான அழுத்தம். பில்டிங் ஹைட்டாக இருக்கிறதுனால காற்று வீசுகிற வேகத்துக்கு பில்டிங் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுதுங்க, அதே மாதிரி தான் ரொம்ப ஹைட்டில் காற்றோட அழுத்தம் ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ இதை என்ஜினியர்ஸ் எப்படி சமாளித்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா காற்றை வச்சு நிறையா சோதனைகள் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் போகுது. அதிலிருந்து அவங்க கொண்டு வந்த டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குற புர்ஜ் கலீஃபாவோட டிசைன். இந்த டிசைன் என்ன பண்ணுதுன்னா எந்த பக்கம் இருந்து காற்று வீசினாலும் அதை ஈவனாக பிரித்து எல்லா பக்கமும் திருப்பி அனுப்பிடுது. என்னதான் காற்றோட அழுத்தமாக இருந்தாலும் அசால்ட்டா அந்த டிசைன், அதாவது கடைசியாக தான் வந்தார் விநாயகர் மகாதேவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு டிசைன் எல்லா பக்கம் இருந்து வர்ற காற்றை ஈவனா பிரிச்சு கொடுத்துருது. ஸோ இதன் விளைவா காற்று எவ்வளவு காற்று அடித்தாலும் பில்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பில்டிங் இன்னமும் உயரமாக போயிருச்சு. அதனால அவங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை கீழிருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அவங்க ஸ்பெஷலாக அந்த பில்டிங் கட்டுறதுக்குன்னே ஸ்பெஷல் கிரேன்ஸ் உருவாக்குனாங்க. அதன் மூலியமாக தான் அந்த 100வது மாடியில் இருக்கிற பில்டிங்க்கு கட்டுறதுக்கு தேவையான பொருள் அந்த ஸ்பெஷல் கிரேன்ஸ் மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பில்டிங்கில் இருக்கிற எலவேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் காலத்திலேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கிருந்த என்ஜினியர்ஸ். இதெல்லாம் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் வந்தது பாருங்க பிரச்சனை வந்ததே பேஸ்மெண்ட்டுக்கு தான். பேஸ்மெண்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு ஏகப்பட்ட ரீல்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு கம்பியை ஒரு 50-60 அடி உயரத்துக்கு மணலுக்குள்ளே வச்சா அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும், அதுக்கு மேலே நம்ம பில்டிங் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பேஸ்மெண்ட்டுக்கு அந்த பில்டிங் இருக்கிற இடம் கடல்லிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த கடல் தண்ணி கீழே பேஸ்மெண்ட்டை அட்டாக் பண்ணியிருக்குது. அது பண்ண பிரச்சனையில் கொஞ்சம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது பேஸ்மெண்ட்ல போட்ட கம்பிகள். அதுக்கு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கம்பிகளுக்கு கரண்ட்டை செலுத்துறது மூலியமா ஒரு அளவான மிதமான ஒரு அளவில் கரண்ட்டை செலுத்துறதுக்கு மூலியமா கம்பி துருப்பிடிக்கிறது அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த புர்ஜ் கலீஃபாவை பாதுகாத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனை, மேலே காற்று நல்லா வீசுது, பில்டிங் சிறிய அளவு அசைவு இருக்குதுன்னு டெக்னீஷியன் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஸ்பெஷல் மானிட்டரிங் மிஷின் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுனால என்ன இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னா இதை டெய்லி மானிட்டர் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சப்போஸ் மானிட்டர் பண்ணலன்னா காற்றின் அளவு இதை விட ரொம்ப அதிகமாக எதிர்காலத்தில் வந்துச்சுன்னா இந்த பில்டிங்க்கு மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காற்றின் அழுத்தத்தை இந்த அசைவை டெய்லியும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலீஃபா ஆனதே ஒரு 1000கணக்கான கிளாஸில் தான். இந்த கிளாஸை சுத்தம் பண்ணுறதுக்குனே கிட்டத்தட்ட பல மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் கட்டினதுலேருந்து ஒரு ஃபுல் மாடியை ஒரு ஃபுல் பில்டிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 9 மாதம் ஆகுது இந்த பில்டிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இது டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது. அதாவது நியூ மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், கிளாஸுக்கு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை அந்த பில்டிங்காகவே ஸ்பெஷலைஸ்டு என்ஜினியர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அடுத்து அவங்க சமாளித்த பிரச்சனையிலேயே வச்சு பெரிய பிரச்சனையே தண்ணி பிரச்சனை தான். இப்போ சென்னையில் இருக்க மாதிரி, கோயம்புத்தூர் இருக்க மாதிரி அங்கேயும் தண்ணி பிரச்சனை இருக்குதுங்க. எப்படின்னா புர்ஜ் கலீஃபாக்கு கீழே நிலத்தடி நீரெல்லாம் கிடையாதுங்க. அங்கெல்லாம் இப்போ போர் போட்டெலாம் தண்ணியில் எடுக்க முடியாது. அவங்க அந்த பில்டிங்க்கு தேவையான தண்ணியை லாரி மூலியமாக தான் கொண்டு வந்து பில்டிங்க்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய வாட்டர் டேங்க்ல ஃபில் பண்ணுறாங்க. அது ஃபில் பண்ணுறதுக்கு என்னதான் ஈஸியாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்க்கு தேவையான வாட்டரை ஒரே நேரத்தில் 120 மாடிக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். நீங்கள் என்னதான் பம்பை வச்சு நீங்கள் பம்ப் பண்ணாலும் வாட்டரை அவங்க ஃபில் பண்ண வாட்டரை ஒரே நேரத்தில் 120 மாடிக்கும் விநியோகம் பண்ண முடியல. ஏன்னா வாட்டர் பம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த பம்போட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு பம்ப் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த மோட்டார் பம்பும் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு அவங்க எடுத்த சொல்யூஷன் என்னன்னா அந்த பில்டிங்கை ஒரு 5-6 ஜோனாக செப்பரேட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 மாடிக்கு ஒரு ஜோன், அது வரைக்கும் இங்கே கீழே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பம்பு இங்கிருந்து 10வது மாடிக்கு அங்கே இருக்க ஒரு ஜோனில் இருக்க வாட்டர் டேங்குக்கு தண்ணி அனுப்புது. அங்கிருந்து வாட்டர் டேங்க்கு 20வது மாடிக்கு அனுப்புது. 20வது மாடியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஜோனுக்கு தண்ணி அனுப்புது இன்னொரு வாட்டர் பம்பு. இந்த மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் 120 மாடிக்கும் ஒரே நேரத்தில் வாட்டர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க புர்ஜ் கலீஃபா. இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க.
துபாய் ரொம்ப சூடான பகுதி அப்படிங்கிறதுனால அந்த 120 மாடிக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஏசி சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சில்லுடு வாட்டர் ஏசி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா காலங்களில், அதாவது கோடை காலங்களில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கங்காட்டி க்ரௌட் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டெக்னாலஜியே எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராஃபிக் மெயின்டெனன்ஸுக்கு அதுக்கு ஒரு தனி டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தாங்க துபாய் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்குது. துபாயோட அந்த நாட்டு மக்களோட தன்னம்பிக்கையின் சின்னமா இன்னைக்கு இந்த புர்ஜ் கலீஃபா மாறி நிக்குதுங்க. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.